Hi, hello, welcome to Yagnya Handmade Jewelry. நம்ம இன்னைக்கு 10 different toe cut bangle design தான் பார்க்க போறோம். First design வந்து stone chain full-ஆ யூஸ் பண்ணி 6K ஐ வச்சு செராமிக்ல வந்து கோல்டு இது யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவும் ஸ்டோன்ஸோ இல்ல குந்தன்ஸோட சைஸோ எதுவுமே தெரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இது ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு 6K ஐயை வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து ஒயிட் கலர் மூன் ஷேப்பும் 4mm வந்து ரவுண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனுக்கு. அந்த 4mm ரவுண்டு வந்து அதே கலர், நான் எல்லா கலர்லையுமே அது கிடைக்கும். இது வந்து இதுக்கு மேட்சிங்காக இருக்கும்ன்ட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 4mm ரவுண்டை. அதுக்கு மேலே வந்து ஆஃப் டியூப்னு சொல்லுவாங்க இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கோல்டு இது மேலே வச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த டிசைன் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. தேர்ட் டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்து 6K ஐ, 8K ஐ வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இது 6K ஐ ஒயிட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஒயிட்லேயே வந்து 3mm வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது கிளாஸி ஃபினிஷ் எல்லாமே. நான் மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணல, மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபுல்லாகவே இந்த பக்கமும் ஒரு இது பேர் வந்து டைமண்ட் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதை வந்து காஜு கத்திலி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கடையில் நம்ம வாங்குறப்ப. இதுதான் அது. இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்ட் எலகண்ட்டாக ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது இந்த டிசைன் வந்து செம்மையாக இருக்கும். 3K ஒரு கேப் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து 6K ஐயில் வந்து செராமிக். அது 6K ஐ செராமிக்கை வந்து மேலே ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் 4mm ரவுண்டை வந்து நடுப்புற இது பண்ணியிருக்கேன். அடுத்த சைடில் வந்து 3mm வந்து ரவுண்ட் வந்து செராமிக்கில் கோல்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளான டிசைன் தான். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் பேங்கிள் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருந்ததுன்னா ரீசேலிங் குரூப்பு கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதுவுமே 8K வந்து டைமண்ட், சைடில் வந்து இது மூன் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ளவர் டிசைன் மாதிரி மேக் பண்ணி நடுப்புற வந்து 3mm ரவுண்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சைட்லுமே கேப் இருக்குது, அதுக்குமே 3mm ரவுண்ட் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். செராமிக் யூஸ் பண்ணியிருக்கேன், செராமிக் கோல்டு அது. நெக்ஸ்ட் டிசைன் ஒரு ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் 6K ஐயில் வந்து இது மேட் ஃபினிஷ், 3mm செக்யூரு, 3mm ரவுண்டு எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து செராமிக்கில் 3mm வந்து சைடாக கிராஸாக வச்சுட்டு ட்ராப் ஷேப் ரெண்டு எடுத்து இந்த பக்கமும் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்மால் சைஸ் ட்ராப் ஷேப். ட்ராப்லேயும் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது, பிக் சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் ஒன்று. இது வந்து ஸ்மால் சைஸ். நெக்ஸ்ட் டிசைன் லோட்டஸ் டிசைன், ரொம்ப ஃபேவரட்டானது எல்லாத்துக்குமே. இது வந்து 2D டிசைன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து 6K ஐயை வச்சு ஒரு பேட்சப் மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு இது பண்ணணும். இதுதான் அந்த டிசைன். கீழே வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் க்ரீன் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் 3x3 செக்யூரு, 6K டைமண்ட்டு. இதை வந்து இப்படி கிராஸ், ரொம்ப யூனிக்கான டிசைன் இது. மோஸ்ட் ஆஃப் சைட் பேங்கிளில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இதை. பாய்.